சபரிமலையில இருக்க நதிக்கு அழுதா நதி அப்படின்ற இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? சபரிமலைக்கு பெருவழி பாதையில வரும் ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே தவறாம நீராடுற இடம் தான் இந்த அழுதா நதி. முன்னொரு காலத்துல மகிஷி அப்படின்ற அரக்கியோடு ஐயப்பன் போர் புரிறாரு. போருடைய இறுதி கட்டத்துல ஒரு குன்றுக்கு மேல ஏறி மகிஷி நிக்கிறா. அப்போ ஐயப்பன் எய்த அம்பு மகிஷி மீது பட்டது. அரக்கியான மகிஷி அப்போ தன் தவற உணர்ந்து மனம் விட்டு அழுகிறா. அப்படி மகிஷி அழுத கண்ணீர் தான் வழிந்து ஓடி பெருகி அழுதா நதியா இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மகிஷிய சம்ஹாரம் செஞ்சாரு ஐயப்பன். இருந்தாலும் மகிஷியோடைய பூத உடல் வளர்ந்துகிட்டே போகுது. இதனால ஐயப்பன் அவருடைய உடலுக்கு மேல கல்ல போட்டு அந்த வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறாரு. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அழுதா நதியில மூழ்கி நீராடுற கன்னி சுவாமிகள் எல்லாருமே அந்த நதியிலிருந்து ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கும் கல்லிடம் குன்று அப்படின்ற இடத்துல இருக்க குன்றுக்கு மேல அந்த கல்லை எரிந்து விட்டு செல்லும் பழக்கத்தை இன்னும் கடைபிடிக்கிறாங்க. பம்பா நதியுடைய துணை நதி தான் அழுதா நதி. இது கேரளாவில இருக்க மிகப்பெரிய நதிகள்ல 3வது இடத்துல இருக்கு.